ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு புறமே நல்ல கிறிஸ்பியானதும் உள்ளே நல்ல இனிப்பும் சாஃப்ட்டுமான ஈவினிங் ஸ்நாக்காய கேரளா ஸ்பெஷல் சுகியன்ற ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். கேரளாவில் எல்லா டீ ஷாப்புகளிலும் இது வாங்கிறதுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இது ஈஸியாகி நமக்கு தயார் பண்ணி எடுக்கலாம். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக 1.5 கப்பு பச்சை பயிறு நான் எடுத்திருக்கிறேன். இது நல்லா கழுகியதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வைக்கலாம். அதுக்கப்புறமா குக்கரில் இது போட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பும் சேர்த்து நமக்கு இதை வேக வச்சு எடுக்கலாம். கரெக்டு பாகத்தில் வேக வச்சு எடுக்கணும். இப்போ இது நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கு. இனி இது நமக்கு குக்கரில் வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பச்சை பயிறு கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி தான் வேக வச்சு எடுக்கணும். இதில் தண்ணியொன்றும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி ட்ரை ஆகிட்டு இருக்கணும். கரெக்டு தண்ணி ஊற்றி தான் வேக வச்சு எடுக்கணும். இனி இன்னொரு கடாய் நான் அடுப்பிலேக்கு வச்சுருக்கு. அதிலேக்கு 1/2 கப்பு தேங்காய் போட்டு லைட்டாகிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். தேங்காயோட கலர் ஒன்றும் மாற தேவையில்லை. லைட்டாகிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். அதிலேக்கு 1/2 கப்பு வெல்லத்திൻ്റെ தூள் தான் நான் போட போகிறேன். நீங்கள் வெல்லம் போட்டிருந்தால் அதிலேக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி பானி ஆக்கியதுக்கப்புறமா அந்த பானி தான் இதிலேக்கு ஊற்றி நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெல்லத்திൻ്റെ தூளில் கொஞ்சம் கூட அழுக்கில்லை. அதனால தான் நான் டைரெக்டாக இதிலேக்கு போட்டிருக்கிறது. இதுக்கு பதிலாக உங்களுக்கு சுகரும் சேர்க்கலாம். இனி 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் தான் நான் சேர்த்தது. அதிலேக்கு நம்ம வேக வச்சு எடுத்திருந்த பயிறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆக்கி எடுக்கணும். இதே மாதிரி நல்ல கலர் விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நமக்கு இது இன்னொரு தட்டிலேக்கு மாற்றி ஆறதுக்கு விடலாம். ஓரளவுக்கு ஆறும்போது இது நமக்கு உருண்டை பிடிச்சி எடுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நல்லா ஷேப்பில் உருண்டை பிடிச்சி எடுக்கலாம். இப்போ எல்லா பயிரும் நான் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்திருக்கு. இனி இன்னொரு பாத்திரத்திலேக்கு 1 கப்பு மைதா, தேவையான உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த பச்சரிசி மாவு இவ்வளோ நான் சேர்த்தி இருக்கு. வறுத்த பச்சரிசி மாவு இதிலேக்கு சேர்க்கிறது நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்காக தான் சேர்க்கிறது. உங்கள் கையில் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஸ்கிப்பு பண்ணிக்கோங்க. இனி 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்தி இருக்கு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம் இவ்வளோவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா இதிலேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலரி விட்டு தோசை மாவு பாகத்தில் மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவில் உருண்டையொன்றும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதே மாதிரி கலரி விட்டு நல்லா சாஃப்ட் ஆகிட்டு நம்ம மாவை ரெடி பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம மாவை நான் கரெக்டு பாகத்தில் ரெடியாக்கி எடுத்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதிலேக்கு நான் எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கு. இனி நம்ம பயிரிൻ്റെ பால்ஸ் இந்த மாவில் டிப்பு பண்ணி நம்ம சூடாய எண்ணெயிலேக்கு போட்டு பொரிச்செடுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லா பால்ஸும் நமக்கு எண்ணெயிலேக்கு போட்டு பொரிச்செடுக்கலாம். சீக்கிரம் இது ஆயிடும். நல்ல சாஃப்டான சுகியன் தான் இது. நல்ல டேஸ்ட்டுமாக இருக்கும். நம்ம புறமே இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் உள்ளே நல்ல சாஃப்ட்டும் இனிப்பும் இருக்கும். டீயோட கூட ஈவினிங் ஸ்நாக்காയിട്ട് நமக்கு சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேரளா ஸ்பெஷல் சுகியன் ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.